ரேட்டை கூட போட முடியும். அதுக்கான ஆப்ஷன் அசஸபிள் வேல்யூங்கிறது நீங்கள் கஸ்டம் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் இது பண்ணி கேப்சர் பண்ணி கொண்டாடுறீங்கன்னா ஸோ அசஸபிள் வேல்யூ இதெல்லாம் நீங்கள் போட வேண்டியிருக்கும். இது வந்து கண்ட்ரியோட ஆரிஜின் ஆக்சுவலாக இந்தியாவா எந்த கண்ட்ரிலேருந்து இந்த ப்ராடக்ட் இதாகுது அப்படிங்கிற ஆரிஜின்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் அது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜென்ரலில் நீங்கள் மெயின்டைன் பண்ண சில கம்பெனிஸுக்கு சில மெட்டீரியலுக்கு தேவைப்படும், சிலது தேவைப்படாது. ஸோ மேண்ட்ரி ஃபீல்டு அப்படிங்கிறது ஜிஎஸ்டி இந்த மாதிரி இது மட்டும்தான் மேண்ட்ரி ஃபீல்டு. மற்ற ஜிஎஸ்டி அப்புறம் வந்து ஐட்டம் மேனேஜ் பண்ணுறது இது எல்லாமே இந்த இதை பொறுத்த வரைக்கும் மேண்ட்ரி ஃபீல்டில் போகும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர்டு வெண்டர் ரெகுலராக ஒரு வெண்டர்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ரிப்பேர் வெண்டர் போட்டுக்கலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் எம்ஆர்பி ரன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் கேட்டலாக் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த நேமில் இதில் வச்சுருக்கோம். இது மேனுஃபேக்சரிங் கேட்டலாக் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கோடில் அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோடு உங்களுக்கு தெரிஞ்சு அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் ரிக்வஸ்ட் அனுப்பும்போது கரெக்டாக அவங்களுக்கு எந்த அந்த என்ன ஐட்டம் கோடு எல்லாமே தெரிகிறவங்க அவங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அந்த பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன யூஎம்மில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே யூஎம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கேஜிஆர் நம்பர் ஏதாச்சும் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்பரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்பர்ஸில் வந்து ஒரே ஒரு யூஎம் பேசிஸ் தான் போட்டுக்கிறோம். ஸோ அதனால் நம்பர்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஏற்றுறது. மல்டிபிள் இது இருந்தால் நீங்கள் எந்த யூஎம்னு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. சரிங்களா? அதுக்கடுத்து சேல்ஸுக்கு போகிறீங்க. சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் யூஎம் என்னங்கிற ஆட்டோமேட்டிக் 8 வந்துருச்சு. சப்போஸ் இல்லை சேல்ஸ் யூஎம் வேறு இருந்தீங்கன்னா இந்த யூஎம் குரூப்பில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரியில் இருக்கும்போது அது என்ன யூஎம் வச்சு நீங்கள் கால்குலேஷன் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் உள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறோன்னா ஐட்டம் குரூப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜிஎல் கொண்டு போகிறோம்னு சொல்லியிருக்கிறேன். அப்படி கொண்டு போகிறது இந்த இடத்துல ஐட்டம் குரூப்புங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி அதாவது மல்டிபிள் வேர் ஹவுசஸ் அதாவது நீங்கள் மல்டிபிள் லொக்கேஷன் சேல் பண்ணுறீங்கன்னா மல்டிபிள் வேர் ஹவுஸ் காட்டும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில வேர் ஹவுஸில் அந்த மெட்டீரியலை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க சேல் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதை லாக்குன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர் ஹவுஸுக்கு உங்களால் எதையும் செட் பண்ண முடியாது. அதே மாதிரி பின் லொக்கேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது டிஃபால்ட் பின் லொக்கேஷன் ஆக்சுவலாக வந்து வேர் ஹவுஸ் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க பின் லொக்கேஷன் இதெல்லாம் எனேபிள் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த பின் லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்வெர்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லொக்கேஷன் காட்டும். நீங்கள் அந்த இடத்துல வேறு லொக்கேஷன் மாற்றுறதா இருந்தால் செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்வென்ட்ரி மினிமம் இன்வென்ட்ரி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற இடம் இந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ரீஆர்டர் இது வந்து எந்த இன்டர்வெல்லில் உங்களுக்கு போகணும் அப்படிங்கிறத இங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா மினிமம் மேக்ஸிமம் ஸ்டாக்குங்கிறது உங்களால் எவ்வளவு இன்வென்ட்ரி அந்த இடத்துல உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரன் பண்ணும்போது அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளானிங் டேட்டா அப்படிங்கிறது ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரன் பண்ண எம்ஆர்பியிலே தான் பண்ண முடியும். எம்ஆர்பியை செலக்ட் பண்ணுங்கள் மெட்டீரியல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் மேக்கா பையா ஆக்சுவலாக வந்ததுன்னா பையா இருந்தால் உங்களுக்கு பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். மேக்கா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்கா பையாங்கிறத போடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ பை தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இன்டர்வல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர்பி ரன் பண்ணும்போது 1 வீக்ஸ் ஒன் பண்ணுமா 1 மந்த்துக்கு ஒன் பண்ணுமா அது மாதிரி பண்ணலாம். மினிமம் ஆர்டர் ரேஞ்ச் குவான்டிட்டி போடலாம். மினிமம் ஆர்டர் பண்ண சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி கம்மியாக உங்களால் ஆர்டர் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ மினிமம் நீங்கள் 10 குவான்டிட்டி தேவைப்பட்டாலும் மினிமம் நீங்கள் 100 மட்டும்தான் ஆர்டர் பண்ணவே முடியும். அதனால் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி போகணும். லீட் டைம் அப்படிங்கிறது லீட் டைம் டு டாலரன்ஸ் டேஸ்ட் இதெல்லாம் எதுக்கு போடுறோம்னா லீட் டைம்ங்கிறது நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அங்கேருந்து வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் ஆகும் அப்படின்னா அப்போ 10 டேஸ் லீட் டைம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் எங்கே வர அந்த 10 டேஸ்க்கு அப்புறமும் 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாலரன்ஸ் டேஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சரி எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு விஷயம் தெரியும். ஆக்சுவலாக ப்ராடக்ட் இந்த டேட்டில் தான் நமக்கு வரும். அப்போ நான் எந்த டேட்டில் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கு இந்த பிளானிங் டேட்டு வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? டேட்டா அதுக்கடுத்து வந்து ப்ரொடக்ஷன் டேட்டா. இந்த ப்ரொடக்ஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ மெத்தட் ஆக்சுவலாக இஷ்யூ மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ளாஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கன்சம்ஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் ஃப்ளாஷ் போட்டிங்கன்னா மேனுவலாக ப்ரொடக்ஷனுக்கு இஷ்யூ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ரிசீவ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு இது எந்த மாதிரி இஃபெக்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடாக யூஸ் பண்ணுற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பேக் ஃப்ளாஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேல்யூ அது கம்மியாக இருக்கிற மெட்டீரியல்ஸுக்கு பேக் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம். வேல்யூ அதிகமாக இருக்கிறதுக்கு
நம்பர் கவுண்டிங்கில் போகிற மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்குமே மேனுவல் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேனுவல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா அக்யூரசி ரொம்ப கிளியராக இருக்கும். அப்படின்னா பில் ஆஃப் மெட்டீரியல் என்ன போட்டிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கன்சம்ஷன் ஆகிட்டு இருக்கும் பேக்லாஸாக இருந்தால். இதே இது வந்து மேனுவலாக இருந்தால் மேனுவலாக எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு தெரியும், எவ்வளோ ரிட்டர்ன் அதுலேருந்து வாங்குறீங்கன்னு தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோங்கிறது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் மேனுவலாக இருந்தால். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இது வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ரன் பண்ணிங்கன்னா அப்போ அந்த டைமில் அன்னைக்கு டேட்டுக்கு நீ என்ன பண்ணும்போது என்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருந்ததோ அந்த காஸ்ட் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இந்த ஐட்டம் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக உள்ளது தான். அப்போ வந்து நீங்கள் ரிப்போர்ட்டிங் வந்து என்னென்ன ஏதாச்சும் வந்து கேட்டகரி பிரிக்க போகிறீங்கன்னா அது இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதுக்காக உள்ளது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஏதாச்சும் ரிமார்க்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ரிமார்க்ஸில் மெயின்டைன் பண்ணலாம். அதோட இமேஜஸ் நீங்கள் அப்டேட் பண்ணோன்னா இந்த இடத்துல இமேஜஸ் இன்சர்ட் இமேஜ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி இன்சர்ட் இமேஜ்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி ஏதாச்சும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் மாஸ்டரோடது. ஸோ ஐட்டம் மாஸ்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதுதான் ஐட்டம் மாஸ்டரோடது. ஓகே மிஸ்டர் விக்னேஷ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா இதில்? விக்னேஷ் இல்லை சார், டவுட் இல்லை. ஓகே சரி ஓகே.